சரவண உனக்கு ஸ்வீட் கொடுத்து விட்டானா? ஆமா அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. யாருக்கு வேணும் இந்த மானங்கிட்ட ஸ்வீட்? இது உன் புருஷன் உன்னை தனியா திங்க சொல்லி கொடுத்து விட்டது தானே? எனக்கு மட்டும் ஸ்பெஷலா ரகசியமா கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அத கொடுத்தவங்க கிட்ட மட்டும் தான் கேட்கணும். கேக்குறேன், வரட்டும். சிவகாமி, சிவகாமி இங்க பாரு, என்னவோ சூயஸ் கால்வாயா, அதுல ஒரே ஒரு கப்பல் தேங்கி நின்னதால 1 மணி நேரத்துக்கு பலாயிரம் கோடி நஷ்டமா. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த கப்பலை மிதக்க விட்டுருக்காங்களாம். எனக்கு படிக்கவே ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஓ, இங்க நம்ம குடும்ப கப்பல்ல ஓட்ட விழுந்துருச்சா? நான் தான் இங்க சம்பந்தம் இல்லாம பேசுறேனோ? நீங்க என்னைக்குதான் சம்பந்தத்தோட பேசிருக்கீங்க? உங்க மக சரவண இவளுக்கு மட்டும் ரகசியமா ஸ்வீட் செஞ்சு கொடுத்து விட்டுருக்கான். இவளும் அதை வாங்கி தனியா திங்கலான்னு திட்டம் போட்டிருக்கா. அத பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, இன்னைக்கு பஞ்சாயத்துல பிராதி தானா? நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. ஓஹோ, கேப்பார் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் தப்பா பேசுறேன்னு சொல்றியா? அத்தை, சொன்னது யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், நீ செஞ்சது சரியாங்கிறது தான் கேள்வி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சிவகாமி. ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான கூட வச்சுக்கலாம். சரவண அவனோட மனைவிக்கு இனிப்பு செஞ்சு கொடுத்திருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் செய்யறது தானே. வாடா. என்னம்மா எல்லாரும் மொத்தமா ஒண்ணா நிக்கிறீங்க, என்னாச்சு? எல்லாம் உன் விஷயம் தான் சரவணா. என்னடா இது? இது நம்ம கடையில பண்ணதுதாம்மா. ஒரு பார்ட்டி ஆர்டர்ல மிச்சமாயிடுச்சு. அதான் நான் சந்தியா கிட்ட கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டதெல்லாம் சரிதான். யாருக்கு நீ கொடுத்த? உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ரகசியமா நீ கொடுத்து அனுப்பி விட்டுருக்கல்ல? என்ன பழக்கம்டா இது? அம்மா, என்னம்மா என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? ஒரு ஸ்வீட் பாக்ஸை ஒளிச்சு வச்சு கொடுக்கணும்னு எனக்கு என்னமா அவசியம் வந்துச்சு? அத நீ தானே சொல்லணும். பார்வதி, எனக்கு வர கோவத்துக்கு அடிச்சிருவேன். வாயை மூடிட்டு அமைதியா இரு. சரவணா, அவகிட்ட எதுக்காகடா எகுற? நீ சந்தியா கிட்ட தனியா தின்ன சொல்லி இந்த ஸ்வீட்டை கொடுத்து விட்டது உண்மையா இல்லையா? அம்மா, இல்லம்மா, பொய்மா. சரவணா, சந்தியாவே உண்மையை ஒத்துக்கிட்டா. நீ தேவையில்லாம முட்டை கொடுக்காத. நான் ஒண்ணு நிஜமாவே தப்பா சொல்லலைங்க. வந்ததுல இருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பொய் சொல்றதுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நல்ல ஒத்துமைதான். இவ முழுக்க முழுக்க பொய்யிலேயே வளர்ந்தவன் எனக்கு தெரியும். ஆனா நீயும் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா சரவணா? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நானும் சந்தியாவும் செய்வோன்னு உங்க மனசுக்கு எப்படிமா தோணுது? எப்படி நீங்க இதெல்லாம் நம்புறீங்க? கேக்குறான்ல, பதில் சொல்லு சிவகாமி. நான் எந்த பொய்யும் சொல்லன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். என்னங்க சிவகாமி, அவன் தான் கோச்சிட்டு போறானே. ஒரு வார்த்தை தப்பா நினைச்சு பேசிட்டேன்னு சொன்னா என்ன நீ குறைஞ்சிட போற? அத்தை, அப்படியெல்லாம் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைங்க. ஏந்தா தள்ளுங்க. பாடி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா நிம்மதியா படுத்து தூங்கலாம். என்ன பார்வதி, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? மா, இங்க எல்லாருக்கும் மர கலண்டு போயிடுச்சுமா. ஒருத்தர் மேல குத்தம் சொல்றதுக்கும் ஒரு காரணம் வேண்டாமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. நீ மனசுல எதையும் வச்சுக்காதம்மா. நீ போய் உன் வேலையை பாருமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆழ் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சிட்டா
அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எங்கள் அம்மாவும் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரைட்டுங்க. நான் தப்பு செஞ்சு அதுக்காக திட்டினாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லாம நான் அதை ஏத்துப்பேன். ஆனா நான் எதுவுமே செய்யலையேங்க. நீங்க கொடுத்து விட்ட ஸ்வீட்டை அத்தைக்கு கொடுக்க தான் நான் வந்தேன். ஆனா இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்குள்ள உனக்கு மட்டும் ரகசியமா அவன் கொடுக்கறானா? என்ன பழக்கம் இது? நீதான் அவனுக்கு எடுக்கிறன்னு காய்ச்சி முச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்ல வந்ததையே அவங்க கேட்கல. அதான் என்கிட்ட பேசினதை கேட்டேனே. இதை நீங்க வேற சொல்லணுமா? திரும்பவும் அதையே தான் சொல்றேன். நீங்க பேசாம இந்த விஷயத்த மறந்துடுங்க. என்னடா இவன் இதுக்கு எடுத்தாலும் மறந்துடுங்க விட்டு கொடுங்கன்னு நம்மளே கேட்கறான்னு நினைக்க வேணாம். ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு அம்மா முகத்துக்கு நேரம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. நான் அப்படி பேசணும்னு செந்துலா அர்ச்சனாவை காத்துக்கிட்டு இருக்காங்க. அதையே ஒரு விஷயமா வச்சு இந்த குடும்பத்தை உடைக்க பார்ப்பாங்க. கடைசியில் அந்த பழி என் தலையிலையும் உங்க தலையிலையும் தான் வந்து விடும். முக்கியமா நீங்க தூண்டி விட்டு தான் நான் பேசுறேன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் கொஞ்சம் பொறுமையா போவோன்னு சொல்றேன். அது எனக்கு புரியுதுங்க. நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கவே இல்லை. உங்களுக்கு அப்படி தோணுதா என்ன? சச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டா அதுக்கு தான் என் மனசுல உள்ளதா சொல்றேன். ஏன்னா நிறைய குடும்பத்துல பிரச்சனை வருது இதனால தாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. நான் ஒரு சின்ன குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். இந்த கூட்டு குடும்பத்தோட கட்டுப்பாடு, இதோட விதிமுறை எதுவுமே எனக்கு தெரியாது. அதனாலதான் ரொம்ப புதுசா பயமா இருக்கோ என்னமோ. சரி விடுங்க, இந்த பேச்சையே பேசாம விடுறதுதான் நல்லது. சூப்பருங்க. நீங்க என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ பரிசு தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஐயோ, இருந்த வேலையில மறந்துட்டேன். ரொம்ப சாரிங்க. கண்டிப்பா நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட பரிசு கொடுங்கன்னு கேட்கவே இல்ல. நீங்களா தானே சொன்னீங்க. ஆமாமா, நானா தான் வாய் விட்டு சொன்னேன். வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். செஞ்ச தப்புக்கு ஏதாச்சும் தண்டனை வேணா? ஒரு நிமிஷம் பொறுங்க. ஏங்க என்னங்க ஏங்க என்னங்க என்ன பண்றீங்க? ஐயோ என்னங்க இது? தப்பு செஞ்சதுக்கு தண்டனை. அதுக்குன்னு ஏங்க தோப்பு கண்ணு போடுறீங்க? வேண்டாங்க. ஏங்க நான் தான் தப்பு பண்ணலைங்க. இருக்கட்டும். என்ன உட்கார்ந்துட்டீங்க? அதெல்லாம் கிடையாது. தோப்பு கண்ணு போட்டுதான் ஆகணும். எந்திரிங்க எந்திரிங்க. ஏங்க நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்ன தோப்பு கண்ணு போடுறேன். இல்ல இல்ல, கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் என்ன பண்ணேன் எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எந்திரிங்க. இருங்க இருங்க. தண்ணி தண்ணி. சுடு தண்ணியா ஐஸ் தண்ணியா? ஏங்க கடைக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு திடீர்னு என்னையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க? சும்மாதாங்க. உங்களுக்கும் வீட்ல இருந்தா போர் அடிக்கும்ல, அதனால தான். ஏங்க இன்னைக்கு சாயங்காலம் அம்பாசமுத்திரம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீங்களும் வரீங்களாங்க? அவ்வளவு தூரமா? எதுக்குங்க? வேலை விஷயமா தாங்க. அங்க ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் ஒன்று பேசியிருக்கேன். 10,000 லட்டு வேணுமா? ஓகே ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க, நீங்க போகும்போது சொல்லுங்க. வீட்ல வேலை எதுவும் இல்லைன்னா நான் வரேன்.
என்னங்க நின்னுட்டீங்க? என் கூட கொஞ்சம் வாங்களேன். இவ்வளவு நேரம் உங்க கூட தானங்க வந்துட்டு இருக்கேன். அது இல்லைங்க, கொஞ்சம் அந்த கடை வரைக்கும் வாங்களேன். அங்க எதுக்குங்க? என்ன வாங்க போறீங்க? நீங்க வாங்க, நான் சொல்றேன். எதுக்குங்க? வாங்க. ஏங்க ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச வளையலா எது வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. என்னங்க சொல்றீங்க? எதுக்கு இப்ப திடீர்னு? எனக்கு ஒண்ணும் புரியல. அது நீங்க ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு நான் பரிசு தரேன்னு சொன்னேன்ல, அது இந்த பரிசு தாங்க, பாருங்க. ஓ, அதெல்லாம் சரிதான். யாரோ லட்சாதிபதிக்கு காஸ்ட்லியான பரிசா தான் வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அதைத்தாங்க நானும் யோசிச்சேன். ஆனா அப்புறமா தான் தோணுச்சு, எந்த பொருள் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதுதாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விலை உயர்ந்த பரிசு. அடா 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 அடா, ஒரு ஆட்டோவை வாங்கி அது பின்னாடி எழுதி வைக்கலாம் போல இருக்கு. ஏங்க நீங்க வேற ஏதேதோ பேசுறீங்க. சொல்லுங்கக்கா, சொல்லுங்கண்ணா. வளையல் பார்க்குறீங்களா? தோடு பார்க்குறீங்களா? புதுசாக செயின்லாம் வந்திருக்கு பார்க்குறீங்களா? ஆ, இல்ல. வளையல் காட்டுங்க. சரிண்ணா. கண்ணாடி வளையலா கவரிங் வளையலா? கண்ணாடி வளையல். இது ஓகே வாங்க. நல்லா இருக்குங்க. எவ்வளோண்ணே இது? 90 ரூபாண்ணே. 90 ரூபாயா? அண்ணே ரொம்ப அதிகமா இருக்குண்ணே, பார்த்து சொல்லுங்க. 10 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம். கரெக்டான ரேட்டு தானே? அவ்வளோ விலைலாம் ரொம்ப அதிகம்ண்ணே. வேணும்னா ஒரு 60 ரூபா கொடுக்கலாம். என்னண்ணா இவ்வளோ குறைச்சி கேட்குறீங்க? 10 ரூபா வேணா குறைச்சிக்கிட்டு 80 ரூபா கொடுங்க. அப்போவும் அதிகமாக தானே சொல்றீங்க. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஒரு 70 ரூபா. அண்ணா ஒத்து வராதுண்ணே. வேற ஏதாவது வேணுமாங்க? இல்ல வேண்டாம். என்னக்கா வளையல கழறீங்க? போடுங்கக்கா, அக்காவுக்கு போட்டு விடுங்க, சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்ல நீங்க மடிச்சு கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். சரிண்ணே, இந்தாங்கக்கா. கொடுங்க, நான் பையில வச்சுக்கிறேன். போலாமாங்க? வரேனே. சரிக்கா. சரிக்கா. ஏங்க எப்படிங்க நீங்க இப்படி பேரம் பேசுனீங்க? 90 ரூபான்னு சொன்ன பொருள நீங்க 70 ரூபான்னு பேசி வாங்கிட்டீங்க. ஏங்க இதுலயே அவருக்கு எப்படி 20 ரூபா லாபம் இருக்குங்க? இருந்தாலும் எனக்கெல்லாம் இவ்வளவு குறைச்சு பேச மனசே வராதுங்க. நம்ம ஊர்ல இந்த பேரம் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏதோ குற்ற உணர்ச்சியா நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க. பேரம் பேசுறது ஒரு பொருளை வாங்குற கஸ்டமரா நம்மளோட உரிமை. அவங்க தராங்க தரல அது வேற விஷயம். பொருளுக்கு ஒரு விலையை அவங்க சொல்றாங்கன்னா அது அப்படியே வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம தாராளமா பேரம் பேசலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்களே இப்படி சொல்றீங்க. அதனால தாங்க இப்படி சொல்றேன். எதுல எவ்வளவு லாபம்னு நமக்கு தெரியும்ல. ஓ, பாம்பின் கால் பாம்பரியோன்ற மாதிரியா? அதேதாங்க. போலாமாங்க? வாங்க. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல, நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்தற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல, இது புரிஞ்சுக்கிட்டாலே எங்க நீ தாண்டா ஆள. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல. ஓ நீங்களா? நீ ஏண்டா டேய், நாங்க 2 பேரும் வரது கூட தெரியாம அப்படி என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க? ஓ அதா கேளுங்கண்ணே. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல. இந்த பாட்டா? ஆமாண்ணே. ஏண்டா சக்கரை,
அந்த பையில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வை. ஆ சரிண்ணே, இது முடிச்சிட்டு பண்ணிடுறேன். ம். சாக்லேட், வெண்ணிலா, ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம். அண்ணே ஐஸ்கிரீம்ண்ணே. ஆ ஏய் சக்கர, ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். அண்ணா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. காசு கொடுங்க. ஏங்க கொடுங்க. என்னங்க? இந்தா போய் வாங்கிக்கோ. ஐ உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். அண்ணா உங்களுக்கு? எனக்கு அவருக்கும் வேண்டாம், நீ போய் வாங்கிக்கோ போ. என்ஜாய் என்ஜாமி, வாங்கோ வாங்கோ ஒன்னாகி. என்னடா பண்ற நீ? இப்படிதான் குப்பையை ரோட்ல வீசுவியா? இதுல என்ன நீ இருக்கு? இப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. தப்பு சக்கர. குப்பையை இப்படி கண்டபடி ரோட்ல எல்லாம் வீசக்கூடாது. இதெல்லாம் குப்பை தொட்டில தான் போடணும். ஊர்ல இருக்கிற எல்லாருமே இப்படி செஞ்சா அப்புறம் ஊரெல்லாம் குப்பையாகாம வேற என்ன செய்யும்? போ போய் குப்பை தொட்டில கொட்டிட்டு வா போ. குப்பையை எப்பவும் குப்பை தொட்டியில தான் போடணுங்கிறத நான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு கத்துக்கிட்டேங்க. அது ஏனே தெரியலங்க. குப்பையை மட்டும் எல்லாரும் ரொம்ப ஈஸியா அப்படியே தூக்கி வீசிடுறாங்க. அதனால எவ்வளவு நோய்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு புரியவே மாட்டேங்குது. ஒரு பெரிய மழை வந்தா இந்த குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்ணி தேங்கி போயிடும். ஒரே ஸ்மெல், அது மூலமா வர நோய்கள், கொசு தொல்லைன்னு அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள். நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயங்க. அண்ணி நீங்க சொன்ன மாதிரியே குப்பை தொட்டில போட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் ரோட்ல கொண்டு வந்தாரு. அவரையும் குப்பையை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்லி போட வச்சிட்டேன். வெரி குட் ரா சக்கர. சரிங்க அண்ணி. நானும் பூ கட்டவா? தெரிஞ்சா கட்டு, தெரியலனா பூவை கட்டி நாசம் பண்ணிடாத. நான் வீட்ல 2-3 தடவை கட்டியிருக்கேன் அத்தை. நான் வேணா முயற்சி பண்ணவா? சந்தியம்மா, நல்ல பூ கட்டுறீங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பூ கட்டுறது மட்டும் வரவே வராது. மத்ததெல்லாம் கை வந்த கலையா வருங்கிற மாதிரி சொல்ற. மா, இன்னைக்கு காய்கறி வாங்க நான் தான் போனேன். இந்தாங்க. நீ எல்லாம் கொஞ்சம் கதர்னா கூட கடைக்கு போற ஆளெல்லாம் இல்லையே. இன்னைக்கு தானா போயிருக்கியே, என்ன கதை? சும்மாதாமா, வீட்லயே இருந்து போர் அடிச்சுதான் அதான் போனேன். அதெல்லாம் ரைட்டு தான். உனக்கு ஒழுங்கா காய்கறி எல்லாம் பார்த்து வாங்க தெரியுமா? பத்துல 4 காய் பழுத்திருக்கு, முத்தல வேற இருக்கு. இத பாரு, மார்க்கெட்டுக்கு போறது முக்கியம் இல்ல, எது நல்லதுன்னு பார்த்து வாங்க தெரியணும். சரி, இனிமே பாத்துக்கிறேம்மா. இந்தாங்க மீதி காசு. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு, மீதி காசெல்லாம் திருப்பி தர? ஏன் இன்னைக்கு எதுவும் வாங்கி திங்கலையா? சும்மா ஏமா என்ன கிண்டல் பண்றீங்க? இந்தா மயிலு. ஐயோ, அச்சச்சோ. ஏண்டி
இந்த ஓட்ட பைய வச்சுக்கிட்டு தான் நீ கடைக்கு போனியா? வர வழியில எவ்வளவு காய்கறி கொட்டுச்சுன்னு தெரியலையே. மா, மேல தானே கிழிஞ்சிருக்கு, அது எப்படி கொட்டும்? கொட்டினா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? கிழிச்ச நீ. எல்லாம் கொட்டிடுச்சு. மயில, இதெல்லாம் எடுத்து வா. எல்லா காய்கறியும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. பூவெல்லாம் கட்ட தெரியுமா உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியும் பார்வதி. இப்பதான் கொஞ்சம் கட்ட கத்துக்கிறேன். அப்படின்னா இனிமே தினமும் 1 கிலோ பூ வாங்கி கொடுத்து கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ண வேண்டியதுதான். ஒரு பொருளை வெளியில எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அது என்ன லட்சணத்துல இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு போகணும். இந்த கிழிஞ்ச பைய தச்சு எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா? குடுமா, நானே தைக்கிறேன். யாரு நீயா? சும்மா கதை விடாத. நிஜமாவே நான் தைக்கிறேன், குடுங்கம்மா, குடுங்க. சரி, நான் தரேன். நீ எந்த லட்சணத்துல தைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இந்த ஊசிய புடி, நூலு இந்த இங்க கிழிஞ்சிருக்கு, தை. மீதி காசுங்க இந்தாங்கம்மா. பார்வதி, அந்த பூவை கட்டி அவ தலையிலேயே வச்சுக்க சொல்லு. பொண்ணுங்களுக்கு பூ வைக்காம தலை நல்லாவே இருக்காது.